பத்திரிகை தொலைக்காட்சி இணைய நண்பர்களுக்கும் மேடைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். விஜயானி சார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, பேசுறதுக்கே கூச்சப்படுவார். சாங் எல்லாம் பார்க்குறப்ப அவரோட குரோத் தெரியுது. ப்ளஸ் ஜீவசங்கர் சார் முதல் படத்துலேருந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையும் உங்களுக்கு. ப்ளஸ் டோட்டல் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ போகன் ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். முதல் நாளே ஃபேஸ்புக்கில் 2,60,000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் எடுத்து பைரேட்டட் காப்பியை 2,60,000 பேர் பார்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு படம் அத்தாரண்டி அப்படின்னு ரிலீஸ்க்கு முன்னாடியே எடிட் ஷூட்லேருந்து போயிடுச்சு. அதை அப்லோடும் பண்ணல யாரும். ப்ளஸ் டிவிடி மட்டும் மார்க்கெட்டில் வந்துருந்துச்சு. பவன் கல்யாண் சார் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் ஆடியன்ஸுக்கு, ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும், இந்த படத்தை பார்க்காதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கன்னு. 7 நாள் பொறுமையாக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டை வந்து அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. டிவிடி 7 நாள் முன்னாடி வந்து கூட ஆடியன்ஸுக்கு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுற தைரியம் ஒருத்தனுக்கு இருக்குது. இப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் சிங்கம். தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன் ஒரு தேவடியா பையன் போடுறான். இப்போ வந்து 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம். சாரி, பேட் வேர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு மன்னிச்சுங்க. 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோம். 2 வருஷம் உழைப்பு மொத்த டீமும் உள்ள கொட்டி அந்த நாய் வந்து 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோம்னு சொல்றான். ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி படம் வருமா இல்லையாங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், இந்த சைடு வந்து அவன் கான்ஃபிடண்டா இருக்கான், நான் 11 மணிக்கு போடுவேன்னு சொல்லிட்டு. இது மொத்த இண்டஸ்ட்ரியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. என்னையும் சேர்த்துதான் ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த நாய்க்கு சொல்றேன், தமிழ் ராக்கர்ஸ் நாய்க்கு நான் சொல்றேன், நீ போடுற நாயை நீ போடுவேன், எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு லூப் ஹோல் இருக்கு எங்க இண்டஸ்ட்ரியில. 6 மாசத்துல நீ எங்க இருக்கிறியோ நாயே தேடி வந்து உன்னை தூக்கி உள்ள உட்கார வச்சு இத லைவ் ஸ்ட்ரீம் பண்ண நாயே பண்ணுவோம்டா. நாயே எலெக்ஷன் வருது, அது என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்ப கூட ஒண்ணு சேரல. உனக்கு அவன் பிடிக்கல, அவனுக்கு நீ பிடிக்கல, நான் பிடிக்கல, இப்படியே உட்கார்ந்துட்டு இருங்க. ஒரு நாள் மொத்தமா டிவி சீரியல் லிஸ்ட்ல நம்ம இண்டஸ்ட்ரி சேரும். அது நடக்காம இருக்கணும்னா கொஞ்சம் நல்ல முடிவுகளை இண்டஸ்ட்ரிக்குள்ள எடுங்க. இந்த மேடையை அதுக்கு பயன்படுத்தினது தப்பு இருந்தாலும் எங்க ஷேர் பண்றதுங்கிற கோபம் வருது. போகன் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவருடைய வருத்தம், அதை வாங்கியிருக்கிற ஸ்ரீகரன் சாமன் சார் இங்க இருக்காரு. அவர் எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காரு, எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த விஷயத்துல. அதனால அவருக்கு தான் அந்த வழி என்னங்கிறது தெரியும். அப்புறம் பப்ளிக்கும் வந்து எந்த கோபத்தை எந்த இடத்துல காட்டுறதுன்னு தெரியறதில்லை. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஆட்களை தவிர எல்லாருக்கிட்டையும் நிறைய எதிர்பார்க்குறீங்க. கேள்வி கேட்கறது எம்எல்ஏ எம்பிகிட்ட கேட்கறது கிடையவே கிடையாது. சரிங்களா? நடிகை வரல, அங்கேயே வரல, இங்கேயே வரல, வந்தா கூட்டுறோம், வரலீனா கூட்டுறோம். எதுக்கு இவ்வளவு கம்ப்ளைண்ட்? எதுக்கு வராம இருந்திருக்காங்க? எந்த நடிகர் நல்லது பண்ணாம இருந்திருக்கான்? எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னாலும், ஒரு டாக்டர் எடுத்துட்டீங்கனாலும், வக்கீல் எடுத்துட்டீங்கனாலும், தன் குடும்பத்துக்கு தனக்கு சேர்த்து வச்சோமா போனோமா வந்தோமான்னு தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் எந்த ஒரு பொது விஷயம் நடந்தாலும் சரி, முதல் ஆளா வரிஞ்சு கட்டிட்டு ரசிகர்களை கூட்டிட்டு போறதும் சரி, பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து செலவு பண்றதும் சரி, விஜய் சார் எடுத்துட்டாலும் சரி, ரஜினி சார் எடுத்துட்டாலும் சரி, சூர்யா சார் எடுத்துட்டாலும் சரி, அகரமுக்கு எத்தனை 4.5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு எஜுகேஷன். கிட்டத்தட்ட 4,500 பேர் இது வரைக்கும் அதுல பெனிஃபிட் ஆகிட்டு மாசம் 50,000 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுல இருந்து படிச்சு வந்த மாணவர்கள். ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க? ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு நேரம் சாப்பாடு சரியில்லைன்னா உடனே சொல்லிடுவீங்களா வீட்டுல அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு? அந்த நேரம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் தயவு செஞ்சு பப்ளிக் ஒரு அவேர்னஸ் வரணும். இத்தனை பேர் உழைக்கிறாங்க ஒரு படத்துக்குள்ள, உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு மட்டும்தான் இத்தனை உழைப்பும் போடப்பட்டு இருக்கு. ஒரு டைரக்டர்ல இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து அத்தனை பேரும் டே அண்ட் நைட் உட்கார்ந்து உழைச்சு உருவாக்கி தான் ஒரு படம் வருது. என்னன்னா மக்களை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்.
சம்பளம்ங்கிறது ரெண்டாவது, அது தேடி வர்ற விஷயம், அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிக்கிறப்ப கோடியில சம்பளம் வாங்கணும், லட்சணத்துக்கு சம்பளம் வாங்கணும் யாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரல. எல்லாரும் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு வர்றது என்னன்னா ஒரு ரெகக்னேஷனும் பப்ளிக்கை சந்தோஷப்படுத்துற ஒரு தொழிலுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான். அதுக்கான மரியாதையும் தயவு செஞ்சு பப்ளிக் வந்து இங்க இந்த இண்டஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகிறவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு தரணும், பைரசியை தவிர்க்கணும். பிளஸ் தமிழ் ராக்கர்ஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் நைஸ்லி வித்தின் 6 months. பிளஸ் பிரஸ் மீடியா அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும். ஒரு தப்பான ஒரு ஆள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, பைரசி என்கரேஜ் பண்ணாதீங்க. இது இன்னொருத்தனுடைய இடத்துல வந்து பட்டா போட்டு ரவுடி உட்கார்ற கதை தான் இது. தயவு செஞ்சு இது பெரிய டிஃபரன்ஸோ எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்க. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் ஏதாவது தவறாக நான் பேசியிருந்தா மன்னிக்கணும். நன்றி, வணக்கம்.